உன் சில அழகை விழிகளனாந்தியந்தேன் இவருடன் சேர்ந்த ஆடு சென்றல்லா ஹலோ गाइस இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான க்யூட்டான லவ் ஸ்டேட்டஸை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ வீடியோ எடிட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ எனக்குமே ஒர்க் இருக்குது, அதனால் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்துட்டு எடிட் பண்ணி தர முடியாது. ஸோ அதனால் பெய்டு எடிட்டிங் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி வீடியோ கேட்குறீங்களோ அந்த மாதிரி வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி தருவேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணுற மாதிரி இல்லை வெட்டிங் அனிவர்சரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு எடிட் பண்ணி தருவேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் அவுட் டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டும் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக மீடியா இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் பட்டனை கிளிக் பண்ண உடனே மேலே வந்துட்டு ஒரு ஏரோ வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு கீழே சேவ்னு வரும். ஓகே, இப்போ இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வேறு ஒரு ஃபோட்டோ இருக்கும். இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா மேலே நம்ம முன்னே சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேயே ஆல்ன்ற ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்தோடனே அதுக்கு மேலே உங்களுக்கு குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் குரூப்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே இருக்க ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே நம்ம லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டில் இருக்கும், அதையே வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் லைன் இந்த மாதிரி லாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த லென்த் வரைக்கும் அந்த ஃபோட்டோவை இன்க்ரீஸ் பண்ண இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதுதான் இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோக்கு நேராக ரைட் சைடில் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அதை கீழே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் வந்துட்டு பேக் வந்துடுங்க. ஓகே, பேக் வந்துட்டு இப்போ உங்களோட டைம் லைனை வந்துட்டு ஸ்டார்டிங் கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும், அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த பட்டர்ஃப்ளை வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே மேலே சர்ச் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா குரோமோக்கி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். CHR அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு குரோமோக்கின்னு வந்துடும்.
குரோமா கீன்னு வரும். ஸோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேயே ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அங்கே க்ரீன் கலர் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாக் கலர் மட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ அவ்வளோதான், அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், இப்போ பேக் வந்துருங்க. இன்னொரு டைம் வந்துட்டு பேக் வந்துருங்க, மறுபடியும் இன்னொரு டைம் பேக் வந்துருங்க. ஓகே, இப்போ பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வரும் 9.19 செகண்டில். உங்களுக்கு கீழே இந்த ஆரஞ்சு கலர் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தேர்டாக அதை கிராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது தான். கீழே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா ஃபோட்டோ ஜூம் பண்ணணும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே ஒரு வேரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ ஜூம் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 வேரில் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண இந்த கீழே உள்ள கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிராப் ஆயிரும். ஸோ அதெல்லாம் கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மெத்தட் தான், லாஸ்ட் வரைக்கும் ஒரு பீட் மார்க்லையும் உங்களோட ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் 2 ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. ஓகே, பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டவே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணணும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த செகண்ட் எஃபெக்ட்டை செகண்ட் ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணும். ஸோ செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு சேம் இதே மெத்தட் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ. ஸோ செகண்ட் ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த எஃபெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் மேலே உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட் லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.